இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனங்களை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் வாசிக்கும் பொழுதும் கூட வேதத்திலே பிழை இல்லாதபடி வாசிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கிற ஒரு காரியம், இந்த நாளிலே நாம் வாசித்தோம் இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அதிலே 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் பிள்ளைகளே, ஆமென், நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் செய்யும் பாவங்களுக்காக யார் நமக்காக பரிந்து பேசுகிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நமக்காக பரிந்து பேசுகிறவர் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக பரிந்து பேச அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் எத்தனை பேருக்காக நாம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நாம் எத்தனை பேருக்காக நாம் பரிந்து பேசுகிறோம் கர்த்தருடைய சமூகத்துல? அல்லேலூயா. அந்த வசனத்தை பாருங்க, எவ்வளவு அழகா சொல்றார் ஆண்டவர். வாசியம்மா அந்த வசனத்தை. என் பிள்ளைகளே, பாருங்க என்ன சொல்றார். முதல்ல என் பிள்ளைகளே, நீங்கள் அல்ல, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் நாம் பாவம் செய்யாதபடிக்கு, சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாவம் செய்யாதபடிக்கு, நானும் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை உங்களுக்கு யாருக்கு? சபைக்காக எழுதுகிறார், எனக்காக எழுதுகிறார். நாம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது வேத வசனங்களை மற்றவர்களுக்காக ஆண்டவர் எழுதவில்லை. நாம் சபைக்கு வருகிறோம், நமக்காக தான் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை நாம் நினைவு கூற வேண்டும். முதலாவதாக சபைக்கு வருகிற நமக்காக தான், முதலாவதாக நமக்கு தான் அந்த வசனம். அல்லேலூயா. அதனால் தான் வசனம் சொல்லுகிறது. வாசியம்மா. ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஒருவன் பாவம் செய்கிறவனானால் யாரு? நீதிபரராய் இருக்கிற, வாசிங்கம்மா, இயேசு கிறிஸ்து தனக்காக நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்யும் பாவங்களுக்காக, அனுதினமும் நாம் செய்யும் அக்கிரமங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்களை நாம் செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. ஆனால் அந்த பாவங்களுக்காக யார் நமக்காக பரிந்து பேசுகிறார்? நம்மை உண்டாக்கின அண்ட சராசரங்களை படைத்த என்னுடைய அருள்நாதர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா 23ஆம் அதிகாரம், லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசி. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். நல்லா கேட்டுக்கிடணும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கேட்டுக்கிடணும் வேத வசனங்களை. ஸ்தோத்திரம். ஆமென். அங்கே அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த இடத்திலும் கூட ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பரிந்து என்ன சொல்லுகிறார்? எதற்காக சொல்லுகிறார்? என்ன காரணத்திற்காக சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வாசிங்கம்மா. ஸ்தோத்திரம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் செய்கிற காரியங்கள் என்னவென்று அறியாமல் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தாங்கள் செய்கிறது என்னதென்று அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம செய்யும் பாவங்கள் நமக்கு தெரியுமா தெரியாது? நாம் செய்கிற பாவங்கள் நமக்கு தெரியுமா தெரியாது? தெரியும். அல்லேலூயா.
தெரிஞ்சே சில பாவங்களை செய்கிறோம், தெரியாம சில பாவங்களை செய்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அருளாளர் நமக்காக என்ன அங்கு பரிந்து பேசுகிறார், என்ன காரியத்தை சொல்லுகிறார்? தாங்கள் செய்கிறது. இந்த மாதிரி ஒரு தேவனை யாராவது பார்க்க முடியுமா இந்த உலகத்துல? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவனுள்ள தேவனை யாராவது தொழுது கொள்ள முடியுமா? அல்லேலூயா. யாராவது ஆராதிக்க முடியுமா? ஸ்தோத்திரம். ஆமென். நாம் எவ்வளவு தவறுகள், பிழைகள் செய்கிறோம், அக்கிரமங்கள் செய்கிறோம். ஆனாலும் கூட ஆவியானவர் நமக்காக என்ன சொல்லுகிறார்? தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் நம்மை குறித்து ஆண்டவர் நல்ல ஆலோசனைகளை வைத்திருக்கிறார் நம்மை குறித்து. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. நாம தெரியாமலையா தப்புங்க செய்யறோம், தெரிஞ்சே செய்யறோம். இது தவறு என்று நமக்கு தெரியும், ஆனாலும் கூட நாம் என்ன பண்ணுகிறோம்? செய்கிறோம். ஆனால் அருளாளர் என்ன சொல்லுகிறார்? தாங்கள் செய்கிறது. ஆமென். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. எவ்வளவு கருணையுள்ள தேவன் நம்முடைய தேவன். நம்மீது எவ்வளவு கருணையாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய அநாதி சிநேகத்தினாலே நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்? சிநேகித்துக் கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்க வருகிறோம். அப்படிப்பட்ட தேவனை நம்முடைய வாழ்க்கையில நாம் முழுமையாக, உத்தமமாய், உண்மையாய், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரயாணப்பட நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதே போல வேதகமத்திலே சில பிள்ளைகள் பரிதபித்து, பிறருக்காக பரிதபித்து இருக்கிறார்கள். அந்த காரியங்களை குறித்து நாம் இந்த வேளையில நாம் பார்க்கலாம். ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசி இருக்கிறார். அதே போல தேவதாசர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த காரியங்களையும் கூட நாம பார்க்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 18:23 வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனுடைய நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. ஆமென். நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். வாசிங்க. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோட பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை. அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோட பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விஷயம் மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த காரியத்திலே நாம ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய அருள்நாதர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆனால் இந்த இடத்திலே என்ன சொல்லப்படுகிறது? இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? எதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆபிரகாம் எதற்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்? என்ன காரணத்திற்காக? ஸ்தோத்திரம். ஆமென். என்ன பண்றாரு? அங்கே மிகவும் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள், பாவங்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை நோக்கி ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப அவர் கேட்கறது பாருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இத்தனை பேர் இருந்தா அழிப்பீங்களா, இத்தனை பேர் இருந்தா அழிப்பீங்களா என்று சொல்லி 1 by 1 அவர் என்ன பண்றாரு? கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் அவர் கேட்டதை ஆண்டவர் என்ன பண்ணாரு?
அதை கேட்டார். அல்லேலூயா. அவர்களை அழிக்காதபடி வைத்தார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்களை அழிக்காதபடி வைத்தார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்மை அறியாமலே நாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலே நாம் என்ன பண்றோம்? அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். நமக்காக பரிதபிக்கிறவன் யார்? அல்லேலூயா. நமக்காக பரிதபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நமக்காக பரிதபிக்கிற ஒரு ஜனம் யாரா இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே? அருள்நாதர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருமே இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரால் மட்டுமே நமக்காக பரிந்து பேச முடியும். வேற யாராலும் பரிந்து பேச முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். யோசித்து பாருங்க பிரியமானவர்களே, ஆபிரகாம் விட்டு இருக்கலாம். ஆனால் எதற்காக அந்த இடத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏன் கேட்கிறார்? இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் செய்கிறார்கள் அந்த தேசத்திலே. அதனால் ஆண்டவர் என்ன பண்றாரு? இவர்களை நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த வேளையிலே அவர்களுக்காக பிரயாசப்பட்டு ஆபிரகாம் அந்த இடத்துல போய் என்ன பண்றாரு? அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறான். ஸ்தோத்திரமான அதன் நிமித்தமாக அவர்களை என்ன பண்றார்? ஆண்டவர் அழிக்காமல் அவர்களை விட்டு விடுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு பாவம் செய்கிறேன் என்று சொன்னால் எனக்காக பரிந்து பேசுகிறவர் யாராவது இருக்கிறீங்களா? எனக்காக யாராவது பரிந்து பேசி எனக்காக ஜெபிக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா. என்ன விடுங்க, உங்க குடும்பத்துல கணவன் தவறு செய்கிறான் என்று சொல்லி மனைவி யாராவது முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறீங்களா? அல்லது கணவன் ஜெபிக்கிறாரா மனைவிக்காக? யார் ஆபிரகாம்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? எதற்காக அவர்களுக்காக பிரயாசப்பட வேண்டும்? அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணக்கூடாது? அழிந்து போக கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணக்கூடாது? அழிந்து போக கூடாது. அப்போ கணவனுக்காக மனைவி ஜெபிக்கணும், மனைவிக்காக கணவன் ஜெபிக்கணும். எதற்காக ஜெபிக்கணும்? செய்கிற தவறுகளை நாம் மறுபடியுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தவறுகள் வராதபடி ஆண்டவருக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆபிரகாம் எப்படியாக பரிந்து பேசுகிறார்? அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் யாராவது இருக்கிறாங்களா இந்த உலகத்திலே? அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் பரிந்து பேச முடியாது நமக்காக. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கூட பரிந்து பேச முடியாது நமக்காக. ஆனால் அந்த சராசரங்களை படைத்த என்னுடைய இயேசப்பா நமக்காக பரிந்து பேசுகிறார். அதே போல இந்த இடத்தில் ஆபிரகாமும் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்கணும் பிரியமானவர்கள். அன்றாட வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படியாக போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தெரிந்து செய்கிறோம், தெரியாமலும் செய்கிறோம் தவறு. ஆனா தெரியாம செய்கிற தவறுகளை விட முக்கியமாக கிறிஸ்தவர்களை சொல்றாங்க, வேற யாரையும் சொல்றாங்க. தெரியாம செய்கிற தவறுகளை விட தெரிந்தே நிறைய தவறு செய்யறோம் கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா. யாரும் கிடையாது. வசனம் யாருக்கு? நமக்கு தான். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அல்ல. வசனம் என்பது நமக்கு தான். அதற்காக தான் நாம் ஆராதனைக்கு வருகிறோம். ஏதோ கேட்டு விட்டு போவதற்கு அல்ல. நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய காரியங்களை எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய காரியங்களை நம்மால மாற்றிக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்க ஆபிரகாம் அந்த ஜனங்களுக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார் ஆண்டவரிடத்துல. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். நானு எதற்காக இப்படி நான் அதிகாரமா வாசிக்கிறேன் என்று சொன்னால் தொடக்கமும் முடிவும் சொல்ல முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இடையில என்ன நடக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடங்கிறது முடிக்கிறது மாத்திரம் அல்ல, அதுக்கு இடையில என்ன வருது அதையும் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா.
இப்போ கொமோரா சோதோம் ஜனங்களை எதற்காக அழிக்க துடித்தார் ஆண்டவர்? எதற்காக? ஆமென். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் முதல் வசனம் கடைசி வசனம் சொல்ல என்னால் முடியும். ஆனா என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதனால் தான் நான் அந்த அதிகாரத்திலே வசனங்களை வாசிக்க சொல்லுகிறேன். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் ஆண்டவர் அழிக்க நினைத்தார் என்று நாம நினைக்க கூடாது. ஏன்னா நாம் செய்த பாவங்களின் நிமித்தமாக ஆண்டவர் நம்ம என்ன பண்றாரு? அழிக்க நினைக்கிறார். ஸ்தோத்திரம். வாசியமா. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த அணிகளை கழற்றி, இது நமக்கு நன்றாகவே தெரியும் இல்லையா? இப்போ அதை கைட்டு என்ன பண்றாங்க? அங்க கைட்டு என்ன பண்றாங்க? கன்று குட்டியை உண்டாக்குறாங்க. அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த அதிகாரத்தை வாசிக்க சொல்றேன். தெரியுதுங்களா? இந்த எல்லாம் கைட்டு போட்டு என்ன பண்ணாங்க? ஒரு கன்று குட்டியை செய்தார்கள். செய்து என்ன பண்ணாங்க? அதை வணங்கினார்கள். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய தவறு நம்முடைய வாழ்க்கையில. யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையிலேயே எவ்வளவு தவறுகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். மோசே மேலுக்கு போனாரு, அவர் திரும்பி வருவார் என்ற விசுவாசம் கூட இவனுங்களுக்குள்ள இல்ல. அல்லேலூயா. விசுவாசம் இல்ல, ஒரு நம்பிக்கை இல்ல. உடனே என்ன பண்றாங்க? வருவாரோ வரமாட்டாரோ, நாம் செய்யற வேலையை நாம் என்ன பண்ணலாம்? செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். 9வது வசனம் வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர் எப்படிப்பட்ட ஜனங்க? இவங்கெல்லாம் ஆண்டவர் சொன்னாலும் கேட்க கூடாத ஒரு ஜனங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை, அவருடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு ஜனங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் ஒவ்வொரு வாரமும் வருகிறோம், வசனங்களை கேட்கிறோம். இதுவரை எத்தனை பிள்ளைகள் நாம் இந்த வசனத்தின் ஊடாக நடக்க முயற்சிக்கிறோம். அல்லேலூயா. நடக்கிறோம் என்று சொல்றதெல்லாம் தவறு. அது நானே ஏத்துக்க மாட்டேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நாம் பிரயாசப்படுறோம் இதற்காக? யோசிச்சு பாருங்க. அவரு மலைக்கு போனாரு, அவர் வர்றதுக்குள்ள இவங்களே ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப என்ன பண்றாங்க? அந்த கன்று குட்டியை வார்த்து அதை என்ன பண்றாங்க? கும்பிடுறாங்க. ஸ்தோத்திரம். வணங்குறாங்க. அந்த இடத்துல அந்த சிலைக்கு ஆராதனை செய்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா. இது யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்லுகிறார் மோசேயோடு. என்னவென்று சொல்லி, நீ சீக்கிரமா இறங்கி போ, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை இது. யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால நீ என்ன பண்ணு? விரைவா போ இங்கிருந்து. அல்லேலூயா. அதான் வசனம் 9 சொல்லுகிறது. வாசிங்க 9. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? வணங்கா கழுத்து. யார நம்மை போலன்னு வெச்சுக்கலாமே. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஜோரா. ஆமென் சொல்லுங்க. நம்ம போலதான். அல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் நாம் என்ன பண்றது இல்ல? புரிந்து கொள்றது இல்ல. புரிந்து கொள்ளாத மாதிரி இருக்குது. அல்லேலூயா. அப்படியால அதற்கு கீழாக பாருங்க, அவர்கள் செய்த இந்த தவறின் நிமித்தமாக 14வது வசனத்தை வாசிங்க. தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு முன்னதாக மோசே அவர்களுக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். ஆமென். என்ன பண்றாரு? பரிந்து பேசுகிறார். கர்த்தரே நினைத்திருக்கிறார்.
என்ன சொல்லி இருக்கிறார்? கர்த்தரே நினைத்திருக்கிறார். என்ன சொல்லி? அந்த வசனத்தை வாசிங்க. 14. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்தால் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசுகிற ஜனங்கள் யாராவது இருந்தா அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் நம்மையும் கூட என்ன பண்ணுவாரு? மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெரியாமல் செய்வதை விட தெரிந்தே நாம் அதிகமான தவறுகளை செய்கிறோம். இதற்கு யார் தண்டனை கொடுக்கணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நீங்கள் செய்வது எனக்கு தெரியாது, நான் செய்வது உங்களுக்கு தெரியாது என்று நாம் நினைத்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமே என்னுடைய வீடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஸ்தோத்திரமாமே. நான் பாருங்க, ஒரு சில வேளைகளிலே நாம் வரும்பொழுது ஆரவாரத்தோடு ஜெபத்துக்கு வர்றோம். எப்படி வர்றோம்? உற்சாகமா வர்றோம். ஒரு சிலர் உற்சாகமா வர்றோம், ஒரு சிலர் உற்சாகம் இல்லாம கூட சோர்ந்து போய் வர்றோம். ஆனால் வேதத்தை சொல்லும் பொழுதாவது அந்த மூஞ்சில ஒரு புன்னகை இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல இருக்கிறது தானே நான் சொல்றேன். அல்லேலூயா. பைபிள்ல அல்லாததை நான் சொல்லலையே. ஸ்தோத்திரம், ஆமென். அப்போ எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர், எங்கேயோ பார்த்துன்னு இருக்கிறாங்க ஒரு சில பேர். எதை குறித்து ஆலோசனை செய்கிறார்கள் என்பது தெரியல. அல்லேலூயா. எதை குறித்தவர்கள் நினைக்கிறார்கள் என்று தெரியல. ஸ்தோத்திரம், ஆமென். தேவனுடைய வசனத்தை நாம ஒழுங்கா கேட்கணும். ஆராதனைக்கு வர்றோம், ஆராதனைக்கு வருவது பெரிய காரியம் அல்ல. தேவனுடைய வசனங்களை ஒழுங்கா கேட்கணும். அல்லேலூயா. பயபக்தியோடு கேட்கணும். ஸ்தோத்திரம், ஆமென். அதற்காக தான் நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஆமென். என்னாகமம் 12ஆம் அதிகாரம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி. போதுமா? ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று பாருங்க. மறுபடியும் வாசிங்கம்மா. எத்தியோப்பியா தேசத்து பண்ணினபடியால் எத்தியோப்பியா தேசத்து ஸ்ரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. நல்லா கேட்டுக்கிடணும். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஒரு மகளை அவர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். அவளின் நிமித்தமாக இவங்க யார்கிட்ட கோபப்படுறாங்க? யார்கிட்ட கோபப்படுறாங்க? மோசே இடத்தில். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க. அந்த இடத்துல அவரை எவ்வளவு கீழ்த்தரமாக அந்த இடத்துல பேசுகிறதை நாம் காண முடிகிறது. ஸ்தோத்திரம், ஆமென். எவ்வளவு கீழ்த்தரமாக, எவ்வளவு அவமானப்படுத்துகிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல அவர்கள் பேசுகிறதை நாம் காண்கிறோம் பிரியமானவர்களே. வாசிங்க 2வது வசனத்தை. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார். வாசிங்க. கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியிலுள்ள சகல மனிதரிலும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை
அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. இப்போ நம்ம இந்த கதையில நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். மோசே ஆகிய இந்த தீர்க்கதரிசி குறித்து இவங்க என்ன பண்றாங்க? என்னையா அவர் ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா? அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபையில பேசுற விஷயம் இதெல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் அவர் ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா ஆண்டவரு? நாங்க ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா? கேட்பார். யார் ஜெபித்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்பார். அதற்கு நாம் தகுதியா இருக்கிறோமா? அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசே தகுதியா இருந்தான். ஆமென். மோசே தகுதியா இருந்தான். ஆண்டவரே அவனை நேசித்துக் கொண்டிருந்தார். அப்ப இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்க பாத்தீங்களா? அண்ணன் தங்கச்சி என்ன பண்றாங்க? அந்த இடத்துல என்ன பண்றாங்க? அவர்கிட்ட தான் பேசுவாரா, எங்க கிட்ட பேச மாட்டாரா? நம்ம சொல்ற மாதிரி தான். நம்ம கூட ஒரு நேரத்துல பேசும்போது உடம்பெல்லாம் ஆட்டுவோம். அவர்கிட்ட தான் பேசுவாரா, எங்க கிட்ட பேச மாட்டாரா? ஏன் அவர் என்ன வானத்துல இருந்து வந்தாரா? குளிக்க பேசுவோம் ஒரு நேரத்துல. ஆனா வேத வாசனங்களை நம்ம ஒழுங்கா கவனிக்கணும். ஸ்தோத்திரமான அங்க என்ன நடக்கிறது? அவனை பேசின மாத்திரத்தில் ஆண்டவர் சும்மா இருந்தாரா? தேவனுடைய பிள்ளைகளை யாராவது இப்படி பேசுகிறதோ அவமானப்படுத்துகிறதோ யாராவது செய்தீங்கன்னு சொன்னா இதுக்கு கீழே என்ன வருதுன்னு நம்ம பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போலாம். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்கம்மா. 9வது வசனத்தை வாசிங்க. 8லிருந்து வாசிங்க. மறைபொருளாக அல்ல, இவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அங்கு ஆண்டவரே அதற்கு பதில் அளிக்கிறார். என்னவென்று சொல்லி, நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தருடைய சாயலை என்ன பண்றான்? காண்கிறான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு ஆண்டவர் அந்த பவர் கொடுப்பாரா இல்ல நமக்கு கொடுப்பாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தருவாரா நமக்கு தருவாரா? யோசித்து பாருங்க. அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளுக்கு உடனே கர்த்தருக்கு என்னாச்சு? கோபம் உண்டாயிற்று. யார பேசுறதுக்கு? ஆண்டவரை பேசுறதுக்கு இல்ல, மோசேயை பேசுறதுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். நீங்க எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். யாரை பற்றியும் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஊழியக்காரர்களை குறித்து, தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களை குறித்து அவமானமாய் பேசக்கூடாது, தாழ்மையாய் பேசக்கூடாது. அதுக்கு கர்த்தரே சாட்சியாய் நிற்கிறார். அல்லேலூயா. யார் நிற்கிறார்? கர்த்தர் நிற்கிறார். ஊழியக்காரன் அல்ல, கர்த்தரே நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறார். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் இங்க என்ன வசனமா? இங்க என்ன சொல்றாரு? முகமுகமாய் காண்பான் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவாரா? என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று நம்மளால சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்லுவாரா நம்மளை பார்த்து? அல்லேலூயா. எவ்வளவு அழகா ஆண்டவரை சொல்றாரு பாருங்க. வாசிங்க அந்த வசனத்தை. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறார். இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் எப்படி? என் தாசனுக்கு விரோதமாக நீங்கள் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிற்றோ? அல்லேலூயா. பயம் இல்லாமல் போயிற்றோ? என்னுடைய தாசனை பார்த்து நீங்க பேசுகிறீர்களா அவமானமாய்? பயம் இல்லாமல் போயிற்றோ? அதுக்கப்புறம் வருது பாரு, கீழே வாசிங்க. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். என் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா? எதுக்கு அவரை பத்தி பேசணும்? எதுக்கு பிரச்சனை கொண்டு வரணும்? ஆண்டவரை கொடுத்தாரு அந்த பிரச்சனைய. யார் கொண்டு வந்தது? தாங்களாகவே கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. தாங்களாகவே. என்ன மோசே கூட மட்டும்தான் பேசுவாரா? எங்க கூட பேச மாட்டாரா? அவர் என்ன பெரிய அவ்வளவு பெரிய ஆளா?
அல்லேலூயா. நாமும் ஒரு சில வேலைகளில் வெளியே சொல்ல முடியலனாலும் நம்முடைய இருதயத்தை நினைக்கிறோம். அதை நினைக்கிறது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, அது வெளியே வந்துடும். அல்லேலூயா. அதான் நான் ஒரு இடத்துல பிள்ளைங்கிட்ட தமாசா நான் சொல்லுவேன். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது என்ன நான் சொல்லுவேன், நம்மளுடைய இருவருக்கு நடுவாக தேவன் பேசுவார், தேவன் நியாயம் தீர்ப்பார்னு சொல்லுவேன். அல்லேலூயா. நானால நியாயம் தீர்க்கிறவர் யார்? தேவன். இங்க என்ன நடந்துச்சு, அவனை பத்தி கேவலமா பேசினாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்குது, ஆண்டவரே அவனை குறித்து கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். அல்லேலூயா. பாருங்க, அந்த கோபம் வந்து அவர் போயிட்டாரு. உடனே அங்க என்ன நடக்கு, அவ என்னன்னா அல்லேலூயா. எதன் நிமித்தமாக? அது அந்த அம்மாவுக்கு வேணும்னு வந்துச்சா, இல்ல அந்த அம்மா சும்மா இருந்தா வந்துச்சா? அல்லேலூயா. 2 பேரும் ஏளனமாய் பேசினார்கள், ஏளனமாய் பேசினார்கள். அந்த ஏளனமாய் பேசியதன் நிமித்தமாக அவளுடைய வாழ்க்கையில் என்ன வந்துச்சு, குஷ்டரோகம் வந்துச்சு. அப்போ மறுபடியும் இவங்க எங்க போறாங்க, எங்க போறாங்க? மோசைக்கிட்டே ஓடுறாங்க. ஏன்? உங்களுக்கு தான் தெரியுமாப்பா, நீ பயங்கர ஜெபிக்காத ஆளாச்சே, நீங்க நல்ல வல்லமையா ஜெபிக்கிற ஆளாச்சே, ஜெபிக்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு ஓடுனீங்க மறுபடியும் மோசைக்கிட்ட? அல்லேலூயா. ஏன் ஓடுனீங்க? ஸ்தோத்திரம். நம்ம வேத வசனங்களை கவனமாக கவனிக்க வேண்டும். அதுக்கு தான் வேதத்தை நம்ம கரங்கள் எல்லாம் கொண்டு வர்றோம். ஸ்தோத்திரமாமே. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த. அல்லேலூயா. அதுதான் நான் முதலே சொன்ன உங்களுக்கு, தெரிந்து செய்யறத விட தெரியாம செய்யறத விட தெரிந்து செய்யற பாவம் அதிகம் கிறிஸ்தவங்க கிட்ட. அல்லேலூயா. பேசுறதும் பேசியாச்சு, மோசையை அவமானப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, புத்தியீனமாய் நடந்தோம். அல்லேலூயா. இது ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? ஸ்தோத்திரமாமே. தெரிந்துதான் பேசுனீங்க, தெரியாம பேசல. தெரிந்துதான் செய்தீங்க, தெரியாம செய்யல. அல்லேலூயா. அப்புறம் புத்தியீனமாய் நடந்தோம். என்ன மறுபடி யாரை ஏளனமாய் எண்ணினார்களோ அவரிடத்திற்கே போய் சொல்ல சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. யோசித்து பாத்தீங்களா நம்முடைய நிலைமை இதுதான். யோசிக்கணும். நாம ஏதோ வேடிக்கையாக நாம ஒரு சில வேளைகளில் நாம் வேடிக்கையாக பேசுகிறோம், அது தவறு அல்ல. ஆனா நம்முடைய வாழ்க்கையே வேடிக்கை ஆகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்கள் மத்தியில் என்ன ஆகக்கூடாது, வேடிக்கை ஆகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க, அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று எஞ்சினான். பாருங்க, இப்ப நாம என்ன பண்ணுவோம், நாம என்ன செய்வோம், உண்மை சொல்லணும். அவ எனக்கு எதிராக பேசிட்டான், நான் ஏன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நான் ஏன் அவளுக்காக ஜெபம் பண்ணணும், நான் ஏன் அவனுக்காக ஜெபம் பண்ணணும், அவன் என்னை இந்த மாதிரி பேசிட்டான், நீ தீர்க்கதரிசியா, நீ ஜெபிக்கிறாளா, உன் ஜெபம் தான் கேட்பாரா அப்படின்னு அவன் என்னை அவமானப்படுத்திட்டான், நான் ஏன் அவனுக்காக ஜெபிக்கணும், அனுபவிக்கணும். அல்லேலூயா. இது யாரோட மனப்பான்மை? கிறிஸ்தவருடைய ஒரு மனப்பான்மை. இது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது, இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் பாருங்க, கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பனவன் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ள பட கடவுள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். அல்லேலூயா. இது எதுக்கு, இந்த காரியம் எதுக்கு நடக்குது இந்த இடத்துல, இந்த காரியம் எதுக்கு நடக்குது? யாருக்காவது புரியுதா இது எதுக்கு நடக்குது? ஸ்தோத்திரம். ஆமென். இவங்க 2 பேரு யார்கிட்ட பேசினாங்க தனியா? யாரை ஏளனப்படுத்தினாங்க? இது மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. மற்ற ஜனங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி அதன் பிறகு இவங்க பிரயாணப்படணும். ஆனாலும் இவளால் என்ன பண்ண முடியாது, பிரயாணப்பட முடியாது. அப்ப ஜனங்க கேட்பாங்க இல்லையா, ஏன்னு? அப்ப சொல்லித்தான் ஆகணும். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் மறைமுகமாக மறை பொருளாக எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. பிரியமானவர்களே, இவங்க 2 பேர் சொன்னது மோசே கிட்ட மட்டும்தான், ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் இவளுக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே எப்படி ஏன் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்ப சொல்லத்தானே வேணும். நாங்க ஊழியக்காரன் அவமதிச்சிட்டோம், ஊழியக்கார கேலி கிண்டலா பேசிட்டோம், அதனால சொல்லிதானே ஆகணும். அல்லேலூயா.
அப்ப என்ன பண்றாரு? ஒரு 7 நாள் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு தவணையாய் ஒரு நேரத்தை கொடுத்து அவள் சுகமான பிறகு அங்கிருந்து என்ன பண்றாங்க? பிரயாணப்பட்டு போகிறார்கள். யார் ஜெபிச்சாங்க அவங்களுக்காக? மோசே. அல்ல யாரை அவமானம்? அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜோர சொல்லுங்க. நிறைய பேர் தூங்குறீங்க. ஜோர சொல்லுங்க. சொல்லுங்க. தூக்கத்தின் ஆவியை, தூக்கத்தின் பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும். ஆமென். வெளியேறட்டும். நல்லா தூங்கி இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அல்லேலூயா. வரும்போதே கூட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. கூட்டாங்க. அல்லேலூயா. ஆயா தூங்குறாங்க. எதுக்கு வந்தோம்? வசனத்தை கேட்கறதுக்கு. நல்லா எப்படி கேட்கிற மாதிரி, அதுல கூட ஒரு ஸ்டைல் கேட்கிற மாதிரி. அல்லேலூயா. என்ன ஒரு ஞானம்டா சாமி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஆவியை இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறேன். ஆவியானவரே நீர் பார்த்துக் கொள்ளுவீராக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அப்படியே கிரியாத் யாரீமின் மனுஷன் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கிரியாத் யாரீமிலே அநேக நாள் தங்கி இருந்து 20 வருஷம் அங்கே இருந்தது. ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். இங்கே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. நல்லா கவனிக்கணும் வேத வசனங்களே. பெட்டி கீரியாத் யாராமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து என்ன பண்ணாங்க? புலம்பல். அண்ணா இல்லாமா உங்க எல்லாருக்கும் தெரியும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது. சும்மா மொல்லமா பாக்குறீங்க எல்லாரும். புலம்பல் அண்ணா என்ன? பையன் ஏதாவது செய்யலன்னா அவன் போன பிறகு வீட்டுக்குள்ள புலம்பிக் கொண்டு இருக்கிறது. பொண்ணு ஏதாவது செய்யலன்னா அந்த பெண்ணு பொண்டாட்டி போன பிறகு இவன் புலம்பிக் கொண்டு இருக்கிறது. என்ன ஒண்ணுமே செய்யாம போயிட்டான், அப்படியே வச்சுட்டு போயிட்டாலே. அல்லேலூயா. இது புலம்பல். ஆமென். இது என்னது? இது புலம்பல். போய் இவன் நினைப்பான், சரி நம்ம கொஞ்சம் தாமதமா போலாம், அதுக்குள்ள வீட்டுல பிள்ளை எல்லாம் வேலையை முடிச்சிருக்கணும் இவன் நினைப்பான். அது என்ன பண்ணும்? இவன் வெளியே போயிருக்கா எப்படியாவது வந்து இவன் தான் கழுவணும்னா அந்த பொண்ணு நினைப்பான். அல்லேலூயா. இப்படிதான் புலம்பில் இருக்கிறது. இது என்னது? இது புலம்பல். புலம்பல். ஸ்தோத்திரம். என்னது? இது புலம்பல். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்குதுங்க. அல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுங்க? கர்த்தருக்கு நேராக்குங்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகான்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் உண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தரின் நிமித்தம் பயப்பட்டு சாமுவேலை நோக்கி, வாசிங்க, இப்ப நீங்க வாசிங்க. எப்போ தெரியுது இவனுங்களுக்கு நம்முடைய தேவன்? எப்போ தெரியுது? எப்போ தெரியுது இவனுங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது ஜெப உபவாசம். அடுத்தது எப்ப இவனுங்க சொல்றானுங்க என் தேவன்? பிரச்சனை வரும் பொழுது. அல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுது
அதுக்கு முன்னால அஸ்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிருந்தாங்க, கும்பிட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதிராளி வந்துட்டான் யுத்தம் பண்றதுக்கு, இவங்களுக்கு வேற வழி இல்லை, தப்பிக்க முடியாது. உடனே வேற தேவனா இருந்த தேவன் எப்படி ஆயிட்டாரு, நம்ம தேவன் ஆயிட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வேற தேவனா இருந்தவர் திடீர்னு இப்ப பிரச்சனைன்னு வந்த உடனே யார் தேவன் ஆயிட்டாரு, நம்ம தேவன் ஆயிட்டாரு. அந்த வசனத்தை வாசிங்க. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும் படிக்க எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அல்லேலூயா. ஏன் இந்த புத்தி முதல்ல இருக்க வேண்டியது தானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த புத்தி, இந்த ஞானம் இதெல்லாம் முதலே இருக்கணும், செய்த பிறகு அல்ல. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தெரிஞ்சே செய்யறோம், அப்புறம் சொல்றோம் ஐயோ எனக்கு தெரியலங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன். அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்குங்க, நாங்க சமையல் பண்றோம், போய் சமையல் பண்றோம், அடுப்பு எரியுது, தெரியாம காலை வச்சுடுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வச்சுடுவோமா? அப்ப அதுல மட்டும் ஏன் கவனமா இருக்கிறோம்? அல்லேலூயா. நமக்கு ஆபத்து வருகிற காரியங்களில் எப்படி இருக்கிறோம்? கவனமா இருக்கிறோம். ஆனால் தேவனை உண்மையா ஏற்றுக்கொள்ளாமல் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன பண்றது? ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே வேற தேவனா இருந்த தேவன் இப்ப எப்படி ஆயிட்டாரு, நம்ம தேவன் ஆயிட்டாரு. ஏன்னா எனக்கு பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா. அதனால என் பிரச்சனை எப்படியாவது அவர் நீக்கணும். மறுபடியும் நீக்கணும் உடனே மறுபடியும் அவர் அந்நிய தேவன் ஆயிடுவார். அல்லேலூயா. யோசிக்கணும் பிரியமானவர்களே. நாம கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிறபடினாலே நாம் வேத வசனங்களை அதிக கவனமாய் நாம் கவனிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுவும் எப்படி பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, எப்படி ஓயாம. அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு வேற வேலை வெட்டி கிடையாதா? அல்லேலூயா. எப்படி ஓயாம, எது மூச்சு விடாம எங்களுக்காக ஜெபிங்க. நீங்க என்ன பண்ணீங்க கர்த்தருக்காக, உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணீங்க ஆண்டவருக்கு உங்களுக்காக ஜெபிப்பதற்கு? அப்படி கேட்டாரா சாமுவேல்? கேட்கல. ஸ்தோத்திரம். ஆமென். 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருள் செய்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவர் போய் கர்த்தரிடத்துல சொல்லும் பொழுது அதற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? மறுமொழி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவங்க எப்படி இருந்தா கர்த்தருக்குள்ள ஆண்டவர் அவர்களுக்கு மறுமொழி கொடுப்பார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்கள். மிரியாமும் ஆரோனும் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில நாம் என்றைக்கும் அந்த தவறுகளை செய்யவே கூடாது. செஞ்சீங்கன்னா அதற்குரிய பிரதிபலனை யாரு? நான் தப்பு செய்யறேன்னா அதுக்குரிய பிரதிபலனை யார் அனுபவிக்கணும்? நான் தான் அனுபவிக்கணும். என் பாவத்துக்காக நீங்க அனுபவிக்க முடியுமா? அல்லேலூயா. என் வியாதிக்காக நீங்க மருந்து சாப்பிட முடியுமா? என் இரும்புகளுக்காக நீங்க மருந்து குடிக்க முடியுமா? இல்ல. அல்லேலூயா. நாம செய்யற தவறுகள் நாம தான். ஸ்தோத்திரம். ஆமென். அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். அதை புரிந்து கொண்டு நாம் நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதனால் தான் தேவன் நமக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 7:55 வாசிங்க. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து. இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோமா, நம்ம விரிவா போக தேவையில்லை. ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஸ்தேவான் என்று தேவனுடைய தாசன் இருந்தார். ஸ்தேவான் யாரு? தேவனுடைய தாசன். ஸ்தோத்திரம். அவர் இந்த 6ஆம் அதிகாரத்திலே நம்ம படிக்க தேவையில்லை. 6ஆம் அதிகாரத்திலே சில காரியங்களை குறித்து சபைகளிலே சொல்லுகிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். காணப்படும் பொழுது அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாம் இவன் மேல மூர்க்கம் கொண்டு இவனை அழிக்க நினைக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவனை அழிக்க நினைக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். 6வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல போட்டு இருக்கு. இவங்க எல்லாம் இப்படி பண்ணும் பொழுது இவர் என்ன பண்றாருன்னா, அவங்களை எப்ப பார்த்தாலும் நீங்க ஒழுங்கினமாய் நடக்கிறீங்க, ஒழுங்கா நடக்கணும், கர்த்தருக்குள் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு என்ன பண்றான்? புத்தி சொல்லி இருக்கிறான்.
நம்ம ஜனங்களுக்கு தான் புத்தியான ஆவாத. அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புத்தி சொன்னா விட்டு வச்சிருவாங்களாக்கும். அல்லேலூயா. ஒண்ணு முன்னுக்கா திட்டுவானுங்க, இல்ல பின்னுக்கா திட்டுவானுங்க. அல்லேலூயா. இல்லையா? இவனை விட்டானுங்களா? இவனை விடல. யார? ஸ்தேவான விடல. ஏன்னா அவர் சொல்றாரு, ஓப்பனா சொல்றாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, நீங்க செய்யறதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமா செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது இவரை தீர்க்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் 55 இருந்து வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும். இன்னொரு காரியமா 52 வாசிங்க. 52ல இருந்து. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள். பாருங்க, இவனை துன்பப்படுத்துறத பார்த்துட்டு ஸ்தேவான் என்ன சொல்றான் தெரியுமா? இதுக்கு முன்னால தீர்க்கதரிசிகளை கூட நீங்க இப்படி தாண்டா பண்ணீங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசிகளை, ஊழியக்காரனுங்களை எல்லாரையும் நீங்க இப்படி தாண்டா பண்ணீங்க. என்ன பண்றது பெரிய விஷயமா? எப்படி பாருங்க, மனிதனோடு மனிதன் பேசுகிற பிரகாரமாய் சொல்லுகிறான் ஸ்தேவானை. ஸ்தோத்திரம். ஆமென். வாசிங்கம்மா. நீதிபதிகளுடைய வருகையை முன்னறித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாலகருமாய் இருக்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமற் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து, நீங்க உள்ளுக்குள்ள கடிக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்க? கடிக்கிறீங்க, அது எனக்கு தெரியுது, எனக்கு புரியுது. அல்லேலூயா. சரிங்களா? அதுக்கு கீழே பாருங்க, பல்ல கடிக்கிறாங்க. யாரை பார்த்து? ஸ்தேவானை பார்த்து. ஸ்தேவான் என்ன சொன்னா? என்ன செஞ்சான்? ஸ்தேவான் தவறு செய்தானா? இல்ல. என்ன சொன்னா? கண்டிச்சான், புத்திமதி சொன்னான். ஏண்டா இத்தனை வருஷமா இப்படி இருக்கிறீங்களே, கர்த்தருக்குள்ள உண்மையா இருங்கடான்னு சொன்னான். இது ஏதாவது தவறா? கெட்டு போ சொன்னானா ஸ்தேவான்? இல்ல. அதுக்கு இவனுங்க என்ன பண்றானுங்க? பல்ல கடிக்கிறானுங்க. 6வது வசனத்துல அவனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டானுங்க. ஆனா அங்க இவனுங்க டைம் சரி வரல. அதனால இப்ப இங்க என்ன பண்றானுங்க? 55ல இருந்து பாருங்க. அப்ப என்ன சொல்றான்? அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார். ஒண்ணு பல்ல கடிச்சானுங்க. அதுக்கு முன்னால அவனை கொல்லணும்னு ஐடியா பண்ணானுங்க. இப்ப கடைசியில என்ன பண்றானுங்க? வந்துட்டானுங்க கிட்ட. ஸ்தோத்திரம். வாசியம்மா சிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். பாருங்க, இவன் தப்பு செய்யறான். அப்படியா ஸ்தேவான் என்ன சொல்றாரு? அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு பாருங்க. உலகத்துல நீங்கள் நாசமான காரியங்களை சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க, ஆர்ப்பரிப்பாங்க. நீங்க எப்படி அழிந்து போகணும் இந்த உலகத்தில் என்று சொல்லி சொல்லுகிற வார்த்தைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவாங்க, ரொம்ப சந்தோஷமா கேட்பாங்க. அல்லேலூயா. ஆனால் ஸ்தேவான் என்ன தப்பு பண்ணான்? பாவம். கண்டித்து உணர்த்தனா, நீங்க செய்யறது தவறுடா, இப்படி எல்லாம் இருக்காதீங்கடா. ஆலயத்துக்கு வர்றீங்க, தேவனுடைய சமூகத்துல நிக்கிறீங்க, ஆனாலும் தேவனுக்குரிய காரியங்களை நீங்க என்ன பண்றது இல்ல, செய்யறது இல்லை அப்படின்னு அவன் கண்டிதமா சொல்றான். அதுக்கே அவன் என்ன பண்ணிட்டானுங்க? கல்லெறிஞ்சானுங்க, பல்ல கடிச்சானுங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டானுங்க? கொண்டே போயிட்டானுங்க. யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நல்லவைகளை சொல்லும் பொழுது ஜனங்களுக்கு கசக்கும். அல்லேலூயா. அதை பார்க்கறக்கா வாயில வச்சா இனிக்கும். அல்லேலூயா. ஆனா கசப்பு அதுதான், ஆனா அது இனிக்கும். அல்லேலூயா. அது இனிக்கும் சாப்பிடும் போது. ஏன்னா அது உலக பிரகாரமான காரியம். ஆனால் வசனம் அப்படி அல்ல. கடிந்து கொள்ளுகிற வசனங்கள் இல்லையா?
ஸ்தோத்திரம். தேவன் என்ன தப்பு பண்ணான்? அவனை இவங்க கொல்ற அளவுக்கு தப்பு பண்ணானா? இல்லை. சபையில் இப்படி செய்யாதீங்கன்னு தான் கண்டித்து சொன்னானே தவிர வேற ஒன்றும் சொல்லலை. அல்லேலூயா. யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை நாம் செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. மன்னிக்கும்படி மோசே பரிந்து பேசினார், அழிக்காதபடிக்கு ஆபிரகாம் பரிந்து பேசினார், தீங்கு செய்யாதபடிக்கு பரிந்து பேசிய மோசே, குணமாக்கும்படிக்கு பரிந்து பேசிய மோசே, ரட்சிக்கும்படிக்கு பரிந்து பேசிய சாமுவேல், பாவத்தை சுமத்தாதிரும் என்று பரிந்து பேசிய தேவான். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இவைகளை புரிந்து கொண்டு நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அன்புள்ள இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வருடத்திலே 2வது மாதத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி உம்முடைய வேத வசனங்களை தியானிக்கும்படியான ஒரு பாக்கியத்தையும் ஒரு கிருபையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஒவ்வொருடைய தேவைகளை சந்திப்பீராக. ஆவியானவரே, யாரேனும் பலவீனத்தோடு வந்திருந்தால் அந்த பலவீனங்கள் எல்லாம் என் இயேசுவின் நாமத்தினால் நீரே மாற்றுவீராக. ஆவியானவரே, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்ல பலனையும் தந்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் வரப்போகின்ற என் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.